ஓம் சாய்ராம். சாய் என்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். பாபாவினுடைய நாளான குருவாரம். இந்த நாளில் பாபாவை பற்றி பாபா பக்தர்களான உங்ககிட்ட எல்லாம் ஒரு சில விஷயங்களில் பகிர்ந்துக்கிறதுல நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு குருவாரம், பாபாவினுடைய நாள். எல்லா குருமார்களுக்கும் இந்த நாள் விசேஷமானது. குருவருள் திருவருள்னு சொல்வாங்க. யார் ஒருத்தர் முன் ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு தான் நல்ல ஒரு சத்குரு மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் கிடைப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, எல்லாருக்குமே எல்லாமே கிடைச்சிடுறதில்ல. ஆனால் எது கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் நல்ல ஒரு குரு நமக்கு கிடைச்சா போதுங்க. வாழ்க்கையில் எந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருந்தாலும் அதை நாம் தைரியத்தோடு எதிர்கொள்ளக்கூடிய வல்லமையை குரு நிச்சயமாக தந்தருள்வார். மனுஷனாக வாழறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அதில் பலதரப்பட்ட விஷயங்கள் அடங்கி இருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா மனிதனுடைய வாழ்க்கை அப்படிங்கிறதே நிறைய இடங்களில் நாம் சாமர்த்தியமாக வாழ வேண்டிய அவசியம் இருக்குது. அதுக்கு நமக்கு நிறைய அனுபவங்கள் வேணும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அனுபவம் அப்படிங்கிறதே இல்லாமல் போயிடுதுங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே நாம் நல்ல ஒரு மனநிலையில் அந்த சூழ்நிலையை எப்படி கையாளணும் அப்படிங்கிற ஒரு சாமர்த்தியத்தோடு வாழணும். அப்படி இருந்தால் தான் நாம் பல சிக்கல்களில் சிக்கிக்காமல் வாழ்க்கையை நகர்த்த முடியும். அதற்கு நமக்கு தேவையான அருளை வழங்குபவர் தான் சத்குரு. சாய் மாதிரியான குரு நமக்கு இருந்தால் போதுங்க. நமக்கு வரக்கூடிய ஆபத்துக்களை தவிர்த்து வாழ்க்கையில் என்னெல்லாம் செஞ்சால் நாம் வாழ்க்கையில் மேம்படலாம், என்னெல்லாம் செய்யணும் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் வழிவகுத்து நமக்கு வாழ்க்கை பயணத்தை எளிதாக்கி நமக்கு அருளுவார்கள். நாம் எந்த கஷ்டமாக இருந்தாலும் சரிங்க, அதை பாபா பாதத்தில் சமர்ப்பிச்சுட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க பாபா அப்படின்னு சொல்லி நாம் நம்மளுடைய வாழ்க்கையை நகர்த்தினா போதுங்க. நான் தான் செய்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் எந்த ஒரு செயல்லையும் நமக்கு வரவே கூடாது. எல்லாமே உன் அருள் தான் பாபா. நமக்கு சங்கடம் வந்தாலும் அதற்கு காரணம் சாய் தான், நமக்கு சந்தோஷம் வந்தாலும் அதற்கு காரணம் சாய்தான்னு சொல்லி எந்த ஒரு பக்தன் நம்பி தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக குரு கிட்ட அர்ப்பணிக்கிறானோ அவனுடைய வாழ்க்கை நிச்சயமாக வளமாகுங்க. இது என்னுடைய அனுபவமும் கூட. நானே நிறைய இடங்களில் பாபாவை பரீட்சை பண்ணி பார்த்துருக்கேன். அதிலெல்லாம் தோற்று போனது நானாக தான் இருக்கும். ஏன்னா எப்போவுமே தன்னுடைய பக்தர்களை ஜெயித்து அவர்களுடைய மனதில் சிம்மாசனம் போட்டு அமரக்கூடியவர் தான் சாய். பாபா செய்வாரா மாட்டாரான்னு நாம் நிறைய இடங்களில் பாபாவை சோதித்து பார்ப்போம். ஆனால் நம்மளுடைய பொறுமையை கொஞ்சம் சோதித்து பார்த்து கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டா போதுங்க. நம்மளுடைய நம்பிக்கையை எந்த அளவுக்கு பாபா கிட்ட பலமாக வைக்கிறோமோ அதற்கு ஏற்ற பரிசை நாம் பொறுமையாக இருந்து பெற முடியும். ஆமாங்க, எந்த ஒரு செயல்லையும் சரி, நமக்கு நல்லது நடந்ததுன்னா சரி, கெட்டது நடந்ததுனாலும் சரி, இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அது பாபாவுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லி நாம் எல்லா பொறுப்பையும் பாபா கையில் ஒப்படைச்சிட்டா போதுங்க. இந்த மனித வாழ்க்கை அப்படிங்கிற பயணத்துக்கு நமக்கு உறுதுணையாக இருந்து கடவுளாக தெய்வமாக நம்மளை வழி நடத்துவார் அப்படிங்கிறது சர்வ நிச்சயம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. ஏன்னா யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்பதாக நல்ல விஷயங்களை 4 பேரோட பகிர்ந்துக்கிறதுனால குருவடியா அருளும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். ஓம் சாய்ராம். நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம், நல்லதையே பெறுவோம். மற்றும் ஒரு அற்புதமான பதிவோடு உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.